வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். இலங்கையின் அரசியல் வரலாற்றில் 2024 செப்டம்பர் 21 என்பது வெறும் தேர்தல் நாள் மட்டுமல்ல, முக்கிய அதிகார மாற்றத்தை ஏற்படுத்திய போதிலும் அது புரையோடி போயிருக்கும் ஒட்டுமொத்த அரச கட்டமைப்பின் சீர்கேடுகளை முழுமையாக குணப்படுத்தவில்லை. இலங்கை அரசியலில் தேசியவாதம் என்பது எப்போதும் அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான ஒரு முதலீடாகவே பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. குறிப்பாக ராஜபக்சாக்களின் ஆட்சி காலத்தில் யுத்த வீரர்கள் என்ற பதம் ஒட்டுமொத்த இராணுவ கட்டமைப்புக்கும் ஒரு புனித தன்மையை வழங்கியது. ஆனால் இந்த புனித பிம்பம் எவ்வாறு திட்டமிடப்பட்ட குற்றவாளிகளை காப்பாற்ற பயன்படுத்தப்பட்டது, எவ்வாறு கொடூரமான கொலைகளை செய்தது, எவ்வளவு மோசமான நாட்டை உருவாக்கியது என்பது தொடர்பான திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகி வருகிறது. உண்மையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இவை ஆட்சியில் இருந்தபோது அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்கின்றவர்களுக்கு எதிராக ஒருபுறம் மிக மோசமான கொடுகொலைகளையும் செய்தவர்களையும் அதிகார பீடத்தில் வைத்திருந்த அந்த கடந்த கால இரட்டை நிலையை கடந்த கால வரலாறு நிரூபித்துள்ளது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க பொது வீதியில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்திலும், பிரகீத் எக்னலுக்கு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்திலும் இராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த சில அதிகாரிகள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த விசாரணைகள் தீவிரமடைந்த போதெல்லாம் அப்போதைய ஆட்சியாளர்கள் குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காகவே தேசிய பாதுகாப்பு மற்றும் யுத்த வீரர்களை காட்டிக் கொடுக்க கூடாது என்ற உணர்வு பூர்வமான முத்திரையை மக்கள் மத்தியில் பரப்பினர். ஆனால் அதே இராணுவ கட்டமைப்பில் இருந்த சொல்லாதவர்கள் பிரேமாவதி மன்னம்பேரி படுகொலை விவகாரத்திலோ அல்லது அண்மையில் மட்டக்குழிய முகாம் அதிகாரிகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் தனிப்பட்ட பழிவாங்கல் கொலைகளிலோ சிக்கிய போது அவர்கள் இந்த புனித முத்திரை காப்பாற்ற வரவில்லை. இதிலிருந்து தெளிவாக புரிவது என்னவென்றால், யுத்த வீரர்கள் என்ற முத்திரை தங்களுக்கு விசுவாசமான குற்றவாளிகளையும் அதிகாரத்துவ கொலைகளையும் மூடி மறைக்க ஆட்சியாளர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தற்காப்பு கேடயம் மட்டுமே. பொலனறுவையில் ஒரு எளிய விவசாய குடும்பத்திலிருந்து வந்து ஜனாதிபதி மாளிகையில் அமர்ந்த பின்னரும் கெகல் குலோயில், அதாவது பொலனறுவையில் ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் இருந்து வந்து ஜனாதிபதி மாளிகையில் அமர்ந்த பின்னரும் வாழை இல்லையில் சாப்பிடும் எளிய மனிதனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. ஆனால் அந்த எளிய பிம்பத்தின் பின்னால் இருக்கும் சொத்து குவிப்புகள் மற்றும் நிழல் உலக பொருளாதார பரிவர்த்தனைகள் வியப்பு ஏற்படுத்துகிறது. எந்தவிதமான பாரிய வணிக பின்னணியோ அல்லது பரம்பரை சொத்துகளோ இல்லாத மைத்ரிபால சிறிசேனவின் வாரிசுகள் குறுகிய காலத்திற்குள் அசுரத்தனமான சொத்துக்களை குவித்தனர். அருங்காட்சியகத்திற்கு எதிரே அமைந்துள்ள இவரது பிரம்மாண்டமான இல்லத்தின் மதிப்பு சுமார் 5000 லட்சம், அதாவது 500 மில்லியன் ரூபாய்க்கு என அதிகம் என சொல்லுகிறார்கள். அதாவது இதுதான் தகாம் ஸ்ரீசேனவின் மாளிகை. சத்ரிகா ஸ்ரீசேனவின் இல்லம். ITN தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு பின்புறம் அமைந்துள்ள இவரது சொகுசு மாளிகையின் மதிப்பு 3000 லட்சத்திற்கும் 300 மில்லியன் ரூபாய்க்கு அதிகம் என கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் போலனறுவையில் உள்ள சாதாரண புகைப்பட கலைஞராகவும் அடையாள அட்டை நகலெடுக்கும் தொழிலிலும் ஈடுபட்டிருந்த குடும்ப பின்னணியை கொண்டவர்கள் நாட்டின் ஜனாதிபதி பதவியை பயன்படுத்தி கொண்டு இவ்வளவு பிரம்மாண்டமான அரண்மனைகளை எவ்வாறு கட்டினார்கள் என்ற கேள்வி எழுகிறது. இந்த மாளிகைகளின் பராமரிப்பு செலவுகள் கூட இன்னும் அரசாங்க பணத்திலேயே மறைமுகமாக கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. இந்த நிலையில் ஸ்ரீசேனவின் குடும்பத்தினர் மீதான மிக முக்கிய புலனாய்வு குற்றச்சாட்டு யப்பானில் இருந்து சொகுசு வாகனங்களை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்தது தொடர்பாகும். யப்பானில் இருந்து சுமார் 15 கண்டெய்னர்கள் சொகுசு வாகனங்கள் 2 துண்டுகளாக வெட்டப்பட்டு சட்டவிரோத உதிரிப்பாக இறக்குமதி என்ற போர்வையில் வரி ஏய்ப்பு செய்ததற்காக இலங்கை கொண்டு வரப்பட்டது. பின்னர் அவை ஜனாதிபதி மாளிகையின் அதிகார பலத்துடன் ரகசியமாக அசம்பிள் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இத்தகைய பாரிய நிழல் உலக பொருளாதார குற்றங்கள் மற்றும் சொத்து குவிப்புகள் குறித்து பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் முறையான மற்றும் பக்கசார்பற்ற புலனாய்வு நடத்தப்பட வேண்டும் என தென்னிலங்கையில் இப்போது மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிரான குரல்கள்
எழத் தொடங்கியுள்ளன. குறிப்பாக 2024 செப்டம்பருக்கு பின் புதிய அரசாங்கம் பதவியேற்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு மற்றும் குற்றப்புலனாய்வுகளை முடுக்கிவிட்டுள்ளதாக கூறினாலும் சமகால அரசியல் களம் இன்னும் முழுமையான தூய்மையை அடையவில்லை. தற்போதைய ஆட்சியாளர்கள் இன்னும் பழைய அதிகாரத்துவத்தின் டீப் ஸ்டேட் எனப்படும் நிழல் அரசாங்கத்தின் பிடிக்குள்ளேயே சிக்கியுள்ளார்கள். 2019 ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் என்பது ஒரு தற்கொலை குழுவால் நடத்தப்பட்ட விபரீதம் மட்டுமல்ல, அது ஆட்சி கவிழ்ப்பு மற்றும் அதிகார மாற்றத்திற்கான ஒரு தரைத்தளமாக பயன்படுத்தப்பட்டது என்பது பகிரங்கமான உண்மை. இந்த தாக்குதல் குறித்து முன்கூட்டியே உளவுத்துறை தகவல்கள் கிடைத்தும் அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பாதுகாப்பு பிரதானிகள் அதை திட்டமிட்டு உதாசீனப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. தாக்குதல் நடந்த தருணத்தில் நாட்டின் ஜனாதிபதி சிங்கப்பூரில் தங்கியிருந்ததும் பின்னர் இந்த சதியின் பின்னணியில் இருந்த சுரேஷ் சாலை போன்ற புலனாய்வு புள்ளிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பழைய அரசாங்கங்களை பயன்படுத்தியதும் அம்பலமாகியுள்ளது. தற்போதைய சமகால அரசாங்கமும் இந்த ஈஸ்டர் தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதில் நத்தை வேகத்திலேயே செயற்படுகிறது என கடுமையான விமர்சனம் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. உண்மையில் இலங்கையின் மிக நேர்மையான குற்றப்புலனாய்வு அதிகாரி என இவர்கள் விழிக்கும் ஷானி அபேசகர போன்றவர்கள் கடந்த கால படுகொலைகள் மற்றும் ஊழல்களை புலனாய்வு செய்ய முற்படும் போது நிழலுலக குற்றவாளிகளும் சில உயர் அதிகாரிகளும் அதற்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவுகளை பெற முயல்கிறார்கள். சானி அபேசகர போன்ற அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டால் தங்களின் கடந்த கால குற்றங்கள் வெளியாகிவிடும் என்ற அச்சத்தில் அதிகாரத்துவத்தின் உயர் மட்டத்தில் இருப்பவர்கள் இன்னும் நிழலுலக ஆட்டத்தையே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய சட்டம் ஒழுங்கு அமைச்சர் ஆனந்த விஜயபால் மற்றும் புதிய காவல்துறை நிர்வாகம் தங்களை தூய்மையானவர்கள் என காட்டிக்கொண்டாலும் இந்த டீப் ஸ்டேட் அதிகாரத்துவ கட்டமைப்பை அவர்களால் இன்னும் உடைக்க முடியவில்லை. கடந்த காலங்களில் காவல்துறை அதிபர்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை புள்ளிகள் பாதாள உலக குழுக்களுடனும் போதைப்பொருள் மாஃபியாக்களுடனும் நேரடியாக டீல் பேசினர். அந்த நெட்வொர்க் இன்னும் முற்றாக அழிக்கப்படவில்லை. மாறாக தற்போதைய அரசாங்கத்தின் கீழும் அது உருமறைப்பு செய்து கொண்டு இயங்கி வருகிறது என்று சொல்லப்படுகிறது. இலங்கையின் அரசியல் என்று ஒரு மிக முக்கியமான உச்சந்தியில் நிற்கிறது. தற்போதைய ஜனாதிபதியின் தலைமையிலான அரசாங்கத்தின் பயணம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. அது பல தசாப்தங்களாக புரையோடி போயிருக்கும் ஊழல் நீரோட்டத்திற்கு எதிராக நீந்துவதை போன்ற ஒரு சவாலான காரியமாகும். மறுபுறம் இந்த சமகால அரசாங்கம் தனது விசாரணைகளிலும் பொருளாதார சீர்திருத்தங்களிலும் தோல்வியடையும் பட்சத்தில் நாடு மீண்டும் பழைய வன்முறை மற்றும் குடும்ப அரசியல் யுகத்திற்குள் ராஜபக்சாக்கள், விக்ரமசிங்க மற்றும் பிரேமதாசாக்களின் காலத்திற்கு தள்ளப்படும் அச்சுறுத்தல் மிக அதிகமாக உண்டு. நிழல் உலக குற்றவாளிகளும் ஊழல் அதிகாரிகளும் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற தங்களின் பணபலத்தையும் தந்திரங்களையும் பயன்படுத்தி காய் நகர்த்தி வருகின்றனர். எனவே சமகால அரசின் மீதான கடுமையான விமர்சனங்கள் தொடரும் அதே வேளையில் நாடு மீண்டும் ஒரு இருண்ட யுகத்திற்குள் வீழ்ந்துவிடக் கூடாது என்பதில் குடிமக்கள் விழிப்புடனும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் சிவில் சமூக அமைப்புகளுக்கு பக்கபலமாகவும் இருக்க வேண்டியுள்ளது இந்த நூற்றாண்டின் வரலாற்று தேவையா. வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யஃப்னா, நார்தர்ன் பாயிண்ட்,